நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு விமானத்திலிருந்து லான்ச் பண்ணுற ஏர் டு கிரவுண்ட் மிசைல் இப்போ போரில் ரொம்ப இன்றியமையாததாக மாறிடுச்சு. இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானோட ஒரு 4 நாள் கான்ஃப்ளிக்ட் நடந்தது. அப்போ நம்ம முக்கியமாக பாகிஸ்தானோட ஏர் பேஸ் அடித்தது, அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி கேம்ப்ஸ் அடித்தது எல்லாமே இந்த ஏர் டு கிரவுண்ட் மிசைல் மூலமாக தான். பிரம்மோஸ், ஸ்கேல்ப்பு, ஹேமர் மிசைலு, ரேம்பேஜ் மிசைலு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மிசைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதனுடைய ரேஞ்ச் 200 கிலோமீட்டர்லேருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் தான். பிரம்மோஸ் ஏர் டு கிரவுண்ட் மிசைலோட ரேஞ்ச் 450 கிலோமீட்டர். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வச்சு நம்ம பாகிஸ்தானை ஈஸியாக ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து அடிச்சிடலாம். அதாவது எதிரியோட அந்த ரேடாருக்குள்ளேயே போகாமல், அவங்களுடைய வளையத்துக்குள்ளேயே போகாமல் சேஃபான இடத்துலேருந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் அடிச்சிடலாம். ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு அது அவ்வளோ ஈஸியாக சாத்தியம் இல்லை. ஏன்னா சைனாவுடைய முக்கியமான மிலிட்ரி போஸ்ட்டு, கமாண்ட் சென்டர்ஸு, அம்யூனிஷன் டிப்போ இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது அவங்க எங்கே வச்சுருக்கிறாங்க அப்படின்னா திபெத்துக்குள்ளே எல்ஏசியிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் கொஞ்சம் டீப்பாக அவங்க வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய அந்த தாக்குதலேருந்து தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அதுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு. சீனாவுக்கு எதிராக இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்ற வைக்க போகிறாங்க. இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய உதவியை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வரப்போகிற புதன்கிழமை, அதாவது 25ஆம் தேதி, இன்னைக்கு 25ஆம் தேதி இஸ்ரேல் போகிறாரு. ஸோ அப்போது ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். அப்போது இஸ்ரேல் அவங்களுடைய கோல்டன் ஹரிசான் ஏர் டு கிரவுண்ட் பலிஸ்டிக் மிசைலை இந்தியாவுக்கு வழங்குவது சம்மந்தமாக ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. ஸோ ஏன் அப்படின்றதையும் நான் இன்னும் விரிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் முக்கியமாக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் குட்டி குட்டி முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்டேட்ஸ். ஸோ இந்த கோல்டன் ஹரிசான் மிசைலினுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மினிமம் 800 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இதனுடைய ரேஞ்ச் இருக்குது. இதை பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் ஓப்பனாக இஸ்ரேல் வெளியே சொல்லலை. மினிமம் 800 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏர் டு கிரவுண்ட் பலிஸ்டிக் மிசைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்லேருந்து லான்ச் பண்ணால் அந்த லான்ச் பண்ண இடத்துலேருந்து அப்படியே கீழே டிசென்ட் ஆகி போகாது. அதுக்கு மேலேயும் ஒரு குறிப்பிட்ட உயரம் அதை எடுத்துக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆர்ச் ஷேப்பில் போய் அதுக்கப்புறம் டார்கெட்டை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ ரொம்ப ஒரு உயரமான இடத்துலேருந்து கீழே டார்கெட்டை நோக்கி போகிறப்போ ஃபைனல் ஸ்டேஜஸில் அதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக் 5 ஹைப்பர்சானிக் ஸ்பீடுக்கு போகும். அந்த மிசைலும் அந்த கோல்டன் ஹரிசான்ற மிசைலும் ரொம்ப ஒரு பெரிய மிசைலு, பெரிய எடை உள்ளது, பயங்கரமான வெயிட்டில் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் கீழே டிசென்ட் ஆகி போகிறப்போ அதனுடைய அந்த கைனட்டிக் எனர்ஜி, அந்த இம்பேக்ட் ஒரு டார்கெட் அடிக்கிறப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பலிஸ்டிக் மிசைல்ஸ்னுடைய இந்த இம்பேக்ட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது ஏன் ஏர் லான்ச்டு மிசைல்னாலும் ஏன் பலிஸ்டிக் மிசைல்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒரு ஆர்ச் ஷேப் எடுத்துக்குது, மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்குது. ஸோ ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துறதுனால எதிரினுடைய பெரிய பங்கர்ஸ், அவங்களுடைய முக்கியமான பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட அந்த ஷெல்டர்ஸ் எல்லாத்தையுமே இது தரைமட்டமாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேம்பேஜ் மிசைலோட, ஸ்கேல்ப் மிசைலோட, பிரம்மோஸோட இது பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த மிசைல்ஸை விட இந்த கோல்டன் ஹரிசான் மிசைல் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு டார்கெட்டை அடிக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப பெரிய மிசைல் இது. ஸோ இது இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கொடுக்கும் அப்படின்னா மிசைலின் மூலமாக நம்ம மல்டி லேயர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி எடுத்துக்கலாம். அதனால் மல்டி லேயர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ், ரஃபேலாக இருக்கட்டும், இன்னொரு சில சூக்காய் போர் விமானமாக இருக்கட்டும், அவங்க ஷார்ட் ரேஞ்சாக இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்பு, பிரம்மோஸ் இதெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சேஃபர் டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டு இந்த கோல்டன் ஹரிசான் மிசைலை இன்னும் ஒரு சில ஃபைட்டர் ஜெட்ஸ் லான்ச் பண்ணும். ஸோ முன்னிலையில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் எதிரி நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட்டோட பிஸியாக இருக்கலாம், ஒரு டாக் ஃபைட்டில் இருக்கலாம், அங்கே ஒரு மோதல் சூழல் இருக்கலாம். ஸோ அப்போது சேஃபாக பின்னாடி இருக்கக்கூடிய 2ஆம் கட்டத்தில் இருக்கிற இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த மிசைலை எதிரியின் மீது தாக்குவாங்க. ஸோ ஒரு லேயர் ஏதாவது பண்ணணும்னு சீனா நினச்சா கூட பின்னாடி இருக்கக்கூடிய லேயர் சேஃபான ஒரு இடத்துல இந்த மிசைலை சீனாவின் மீது லான்ச் பண்ணும். ஸோ இந்த மிசைல் பாகிஸ்தானுக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, சீனாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா பாகிஸ்தானோட வித்து ரொம்ப கம்மி. பாகிஸ்தான் ஈஸியாகவே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற மிசைலை வச்சு ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து ஈஸியாக அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த 800 கிலோமீட்டர் மிசைல் அப்படின்றது சைனாவுக்கு எதிராக தான் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு தேவை. ஏன்னா இப்போதைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிசைல் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி இஸ்ரேல் இந்த கோல்டன் ஹரிசான் மிசைலை எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஈரான் கிட்ட நிறையா பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு. ஸோ ஈரான் கிரவுண்ட்லேருந்து லான்ச் பண்ணுற பலிஸ்டிக் மிசைல்ஸை நிறையா இஸ்ரேல் மீது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தடுத்து நிறுத்தணும், அதை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக
இஸ்ரேல் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயங்கரமாக சோதனை பண்ணுவதற்குன்னு ஒரு பலிஸ்டிக் மிசைலை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அது பேர் தான் சில்வர் ஸ்பேரோ. அந்த சில்வர் ஸ்பேரோ மிசைலினுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 8 மீட்ரு, வெயிட்டு மட்டும் 3000 கிலோ. ஸோ அப்படி ஒரு மிசைலை டெவலப் பண்ணி இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அவங்க சோதனை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யுது. ஆனால் இந்த பலிஸ்டிக் மிசைலினோட இந்த இம்பேக்டை பார்த்து இஸ்ரேல் வந்து பயங்கரமாக ஸ்டன் ஆகுறாங்க. ஸோ இதையே நம்ம ஈரான் மீது பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மிசைலை நம்ம வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸில் இண்டெக்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் வேறு. ஸோ ஃபைட்டர் ஜெட்டில் இண்டெக்ட் பண்ணால் அதனுடைய ரேஞ்ச் வந்து இன்னமும் கூடும். ஃபைட்டர் ஜெட் வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்துட்டு அதிகம். அதனால் இஸ்ரேல் இப்படிப்பட்ட ஒரு ஏர் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைலை டெவலப் பண்ணுறாங்க. எதிரி இருக்கிறதுனால எப்படிலாம் யோசிக்க தோணுது பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிசைலை இப்போ இந்தியா வாங்குவது சம்மந்தமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த கோல்டன் ஹரிசான் மிசைலை நம்மளுடைய சூக்காய் போர் விமானத்தில் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூக்காய் வந்து நம்மக்கிட்ட இப்போ பெரிய எண்ணிக்கையில் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், அதிக எண்ணிக்கையில், ஒரு 100ல் நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா கூட அதுவே சைனாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக போயிட்டு வந்து முடியும். அக்ரிமெண்ட் போடட்டும், அப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம ரேம்பேஜ் மிசைல் வந்து வாங்கிட்டோம். அடுத்து ஏர்லோரா அப்படின்ற அந்த மிசைலையும் வாங்குவதற்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். ரேம்பேஜை அவங்க டெலிவர் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பயன்படுத்தியாச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக கண்டிப்பாக கோல்டன் ஹரிசான இஸ்ரேல் இந்தியாவுக்கு வழங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதுதான் முக்கியமாக ஒரு டிஃபென்ஸ் டீல் போடுவதற்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு வந்து போகிறாரு. இந்தியாவினுடைய ஓன் ஏர் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ஃபேஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவும் உள்நாட்டிலேயே ஒரு ஏர் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைலை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய ட்ரையல்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் கூடிய விரைவில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்றது வரும். ஸோ சைனாவுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்தியா கிட்ட ஏற்கனவே அவங்க ஒரு வாரை ட்ரிகர் பண்ணுவதற்கோ ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக் பண்ணுவதற்கோ கூட வந்து அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய லாஸஸ் ஏற்படும் அப்படின்றது சைனாவுக்கு தெரியும். இப்போ அடுத்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வர்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம முக்கியமான ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்ஸை இண்டெக்ட் பண்ணுறது, அனைத்துமே சீனாவுக்கு ஒரு பெரிய சவாலாக வந்துட்டு இருக்கு. இவங்ககிட்ட ஒரு சின்ன பிரச்சனையை கூட வந்து நம்ம பண்ண முடியாது போல இருக்கேடா அப்படின்னு சைனா இப்போ ரொம்ப யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வர்றேன். முகமது யூனிஸ் இருந்த வரைக்கும் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. அது அனைத்தையுமே இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தரிக் ரஹ்மான் வந்து மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறாரு. லெப்டினன்ட் கர்னல் கம்ருல் ஹசன் அப்படின்ற ராணுவ அதிகாரி, இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனோநிலை உடையவர், ரொம்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுறவர். அவருக்கு ஒரு முக்கியமான பொசிஷனை யூனிஸ் அரசாங்கம் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போது தரிக் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மிலிட்ரியிலேருந்தே எடுத்து ஒரு நாட்டுக்கு ஃபாரின் அம்பாசிடராக அந்த பொசிஷனுக்கு மாற்றிட்டார். டோட்டலாக வேற ஒரு ஃபீல்டுக்கு அவரை மாற்றி விட்டுட்டார். ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக வந்துட்டு இருக்கு. பங்களாதேஷ் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இப்போ தரிக் ரஹ்மான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே இந்தியாவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அந்த நாட்டினுடைய ஆர்மி சீஃப் வக்கார் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு ஃபேவரபுளான ஒரு நபர். அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக மாதிரி இருக்கும். பங்களாதேஷ் ஆர்மி முழுக்க இந்தியாவுக்கு எதிராக வந்து அந்த நேரத்தில் திரும்பியிருப்பாங்க. இப்போ இந்த ஜென்ரல் வக்காரினுடைய லாயலிஸ்ட்டு, ஜென்ரல் வக்காருக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை இப்போ தரிக் ரஹ்மான் வந்து வழங்கி வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நிலைமை மோசமாக இருந்ததோ அது எல்லாமே இப்போ மாறி வந்துட்டு இருக்கு. பங்களாதேஷ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஹை கமிஷனர் இப்போ பங்களாதேஷினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சந்தித்து பேசியிருக்கிறாரு. எல்லா விதத்துலையுமே உறவுகளை வந்து வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டினியூஸாக ஹை லெவல் மீட்டிங்ஸ் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானினுடைய அனைத்து திட்டங்களும் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு, ரிவர்ஸ் கீரில் பின்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் நிறையா பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக என்னென்னமோ பண்ணலாம், செலவு பண்ணி ஏகப்பட்ட முயற்சிகளை செய்வாங்க. கடைசியில் பார்த்தா அது பல்பாக தான் போய் முடியும். காலிஸ்தான் பிரச்சனைக்கெல்லாம், காலிஸ்தான் இன்சர்ஜென்சிக்கெலாம் அவங்க நிறையா செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அதே பாகிஸ்தானில் பாருங்கள், பலூச் இன்ன போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்தை போட்டு புரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திணை விதைத்தவன் திணையாக இருப்பான், வினை விதைத்தவன் வினையாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு என்னென்னமோ குடைச்சல் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போது நாடு என்ன இதில் சிக்கித்த வச்சுக்கிட்டு இருக்குன்னு பாரு. இப்போது இன்றைக்கி வந்து செய்தி என்னென்னா, பாகிஸ்தானில் டிஐ கான் அப்படின்ற பகுதியில் 5 போலீஸ்மென்னை டிடிபி காலி பண்ணிட்டாங்க. டிடிபியாக யாருன்னு தெரில. இப்போ பிரேக்கிங் நியூஸ் அது. ஸோ இது ரிப்பீட்டடாக அந்த மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்குது. படிக்கிறப்பே போரிங்காக இருக்குது. பாகிஸ்தானில் தினம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக வந்து இது மாறிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 3 பேராமிலிட்ரி சோல்ஜர்ஸை டிடிபி காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தினம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கும் அவங்களுடைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கும் டிடிபினால் பயங்கரமான இழப்பு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால தான் பாகிஸ்தான் பொறுத்துக்க முடியாமல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை ஆப்கானிஸ்தானுக்குள்ளே பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிலிட்டன்ஸை கொள்ளலை, அப்பாவி பொதுமக்களை தான் கொண்டிருக்கிறாங்க. அது யூஎன்ஏ சொல்லிட்டாங்க. யூஎன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கில் 13 சிவிலியன்ஸ் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக ப்ரிசிஷனாக தாக்குற அளவுக்கு, துல்லியமாக தாக்குற மாதிரியான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை.
பாகிஸ்தான் ராணுவம் தலிபான்களினுடைய ஒரு பெரிய வலையில் மாட்டியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்தியா வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை, ஒரு மிலிட்ரி கான்ஃப்ளிக்டை பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணால் நம்ம பாகிஸ்தானினுடைய பகுதிகளை ஈஸியாக கன்கர் பண்ணிட முடியும், ஈஸியாக கேப்சர் பண்ணிட முடியும். நிறையா பகுதிகளை பாகிஸ்தான் ஈஸியாக வந்து பறி கொடுப்பாங்க. பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் அந்தளவுக்கு மனோதிடம் குறைவானவர்களாக இருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஹை லெவல் மிலிட்ரி லீடர்ஷிப் மத்தியில் பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. அசீம் முனீருக்கு எதிராக பெரிய அதிருப்தி வந்துட்டுருக்கு. அவங்க இராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய இராணுவ வீரர்கள் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஆளாக அந்த இடத்த விட்டு ஓடுறதுல தான் இப்போ குறியாக இருக்கிறாங்க. பயங்கரமாக ஒரு டஃப் ஃபைட் போட்டு சண்டை போடுற இடத்துல பாகிஸ்தான் ஆர்மி இல்லை. ஆனால் நம்ம ஏன் ஒரு கான்ஃப்ளிக்டை இனிஷியேட் பண்ண மாட்டோம்னா பெரிய கேள்விகள் வரும், பெரிய விமர்சனங்கள் வரும், பெரிய உயிரிழப்பு வந்து கட்டாயம் வந்துட்டு வரும். நம்ம சைடும் கொஞ்சம் லாஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அரசாங்கம் பதில் சொல்லணும். யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு போரை தொடுத்துட மாட்டாங்க. இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதனால இந்த பாகிஸ்தான்காரன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதனால் பயங்கரவாதத்தை ஒரு ஆயுதமாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்கிறான். முன்னளவுக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பயங்கரவாதத்தை அவன் கையில் எடுக்கிறதுக்கு பயப்படுறான். முன்னளவுக்கு அவன் எதுவும் பெருசாக வந்து செய்யணும்னு நினைக்கல. ஆனாலும் கான்ஸ்டண்ட்டாக சின்ன சின்ன லெவலில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது பண்ணணும்னு பாகிஸ்தான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறான். அதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் முடிவு கட்டி ஆகணும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டன் ஹரிசான் அப்படின்ற அந்த ஏர் டு கிரவுண்ட் பாலிஸ்டிக் மிசைலை நம்ம வாங்குவது சம்மந்தமான செய்திகள் வந்துட்டுருக்கு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட விசிட்டை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை நான் வீடியோவில் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெய் ஹிந்த்.